பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த வரை பேசல நம்ம சரவணனை பிடிச்சி பாண்டியன் இருந்துட்டு உனக்கு என்ன புத்தி அது பெதலிச்சு போயிடுச்சா? எதுக்குடா இப்படி எல்லாரும் முன்னாடியும் உன் தாய் மாமன் கூட பார்க்காம இப்படி பிடிச்சி தள்ளி விடுற? அவன் இப்போ என்னடா தப்பாக சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு யாருமே என் கஷ்டம் புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் ஒரு பக்கம் புலம்பி தள்ளிட்டு இருக்காரு. உன் கஷ்டம் யாருக்கும் புரியாமலாம் இல்லை, ஆனால் இது உன்னோட வாழ்க்கை கிடையாது, அது குமர்வேலோட வாழ்க்கை. அவன் நல்லா இருக்கிறதும் உன்ன மாதிரி ஆகுறதும் அவனுடைய கையில் இருக்குது. இப்போ தான் அந்த குடும்பத்தை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருச்சுல. அப்படி தெரிஞ்சிருந்ததானே அந்த வீட்டில் அவங்க பொண்ணு எடுக்கிறாங்க. இதுக்கு மேலே என்னடா வேணும் உனக்கு? அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க கல்யாணம் பண்ணுறாங்க. இனிமே அந்த கல்யாண விஷயத்தை பற்றி நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எப்படிப்பா பேசாமல் இருக்க முடியும்? என் வாழ்க்கை சீரழிஞ்ச மாதிரி இன்னொருத்தனோட வாழ்க்கை சீரழியக்கூடாதுன்னு நல்லதுக்கு தானேப்பா சொல்கிறேன். நீ எல்லாமே நல்லதுக்கு தான் சொல்கிற. இங்கே பாரு சரவணா, நீ நினைக்கிற மாதிரி இப்போ யாருமே கிடையாது. மயிலும் தான் செஞ்ச தப்பை உணர ஆரம்பிச்சிருச்சு. அது பாட்டுக்கு வேலைக்கு போயிட்டு குழந்தையும் அதையும் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. நீ தாண்டா தேவையில்லாமல் என்னென்னமோ பண்ணி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க. இவங்க யார்கிட்டேயும் சொன்னால் இந்த கல்யாணத்தை கண்டிப்பாக நிறுத்த மாட்டாங்க. பேசாமல் குமர்வேலை கடத்திட்டா இந்த கல்யாணம் நின்றுடும்ல, அப்போ எப்படி இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் இருந்துட்டு குமர்வேலை கடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.